ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் அவர் கனகதார ஸ்ரீ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மே 27th அம்மாவோட பர்த்டே. ஸோ கார்ட்யார்ட் மேரடைன் ரெசிடெண்ட் தேனாம்பேட்டில் இருக்கிற போஸ்ட் ஹோட்டலில் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக புக் பண்ணியிருந்தோம் நானும் தம்பியும் சேர்ந்து. லைஃப் லாங் பார்த்திங்கன்னா அவங்க எங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி தனக்கு என்ன வேணும் அப்படின்றது கூட மறந்துட்டு எங்கள் பசங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவங்க நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஏஜுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக் கட் பண்ணி செலிப்ரேட் எல்லாம் பண்ணது கிடையாது. நானும் தம்பி இப்போ நல்ல லைஃப்பில் இருக்கிறாங்க. முக்கியமாக அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இல்லை, அப்சல்யூட்டாக அப்பாவோடும் சப்போர்ட் இன்க்ளூட் ஆகிருக்குது. பட் மதர் ஆல்வேஸ் ஸ்பெஷல், டேட் ஆல்சோ ஸ்பெஷல். பட் என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஃபுட் கொடுத்து பார்த்துக்கிறது எல்லாமே ஒவ்வொன்று இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அந்த சமையல் குட்லி கட்லியே நின்று அந்த வேர்க்க நம்மளை சமைச்சி அது கடைசியில் சாப்பிட்டு அவங்களுக்கு பற்றியும் பத்தாமையும் நம்மளை அந்த சாப்பாடு அவங்க ஹாப்பியாக சாப்பிட்டு நம்ம நல்லா இருக்குன்ற வார்த்தையிலேயே அவங்கள சொன்னோன்னா அதில் அவங்க ரொம்ப ஹாப்பியாகி திருப்தியாகி அவங்க 3 தோசை சாப்பிட்ற இடத்துல ஒரு தோசை 2 தோசை 10 நாளும் 10 நாளும் அந்த சந்தோஷத்தில் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக போவாங்க. நல்லது கெட்டது நம்ம டவுனாக ஃபீல் பண்ணாலும் நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஒரு ஃப்ரெண்டாகவும் அம்மாவும் அப்பாவும் எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு நம்ம கூடவே ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்னையும் என் தம்பியை இந்த அளவுக்கு உயர்த்தியிருக்காங்கன்னா எங்கள் அம்மா எங்கள் அப்பா மட்டும்தான். அதனால் இப்போ நாங்கள் இண்டிவிஜுவலாக லீவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னா அதை எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இல்லை. ஸோ எங்களால் முடிச்சது குட்டி ஹாப்பி குட்டி மெமரிஸ் வரும். எங்களால் முடிஞ்சதுன்னா அதனால் ஒரு பர்த்டே புக் பண்ணி கேக் கட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். முன்னாடி வீட்லேயே கேக் கட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு 4-star ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி பர்த்டே கிஃப்டாக. ஆனாலும் எவ்வளோ ஹோட்டல் என்ன வந்தாலும் கடைசியில் அம்மாங்க சொல்கிறது ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. கடைசியில் இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு நம்ம ரசம் சாதம் வீட்டில் வச்சு சாப்பிட்ருந்தாவே சந்தோஷமாக இருந்திருக்குன்னு அப்படின்னு. பட் வாட் எவர் அவங்க அட்லீஸ்ட் அந்த டிஷ்ஷஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி ஹாப்பியாக ஃபீல் பண்ணதுக்கு ஒரு சந்தோஷம் தான். இது ஒரு மெமரபிள் மூமெண்ட்டு தாங்க. அவங்களும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கள் பசங்க இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க, எனக்கு கேக் கட் பண்ண வச்சாங்க. அது ஒரு மெமரபிள் மூமெண்ட்டு க்ரியேட் ஆகுங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் பேரண்ட்ஸையும் பார்த்துக்கோங்க, அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டாக அவங்களுக்கு இருக்கிறது. டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் டேக் கேர் ஆஃப் தெம். அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை, அது மட்டும்தான் எனக்கு புரிஞ்சது. என்ன ஆனாலும் என்ன டவுன் ஆனாலும் லைஃப்பில் என்ன ஃபெயிலியர் ஆனாலும் அவங்கள தான் நம்மளுக்கு ஸ்டில் நம்மளை கை கொடுத்து மேலே எழுப்பி உட்கார வச்சுருக்காங்க. அதனால் அவங்கள என்றைக்குமே மறக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.